ஸோ ஹலோ guys, வெல்கம் டு அன்லக்கி பக் ஹண்டர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டூல், கீ ஃபைண்டர் டூல் அப்படின்வாங்க. ஸோ இந்த டூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டுக்கான எல்லா .js ஃபைல்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், ஜேசன் ஃபைல்ஸ், ஏபிஐ கீ ஏதாச்சும் லீக் ஆயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லிங்க் மூலயமா நமக்கு கொடுத்துரும் அது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். பக் ஹண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நிறைய பேருக்கு நிறைய மெத்தட் இருக்கும். லைக் சிலவங்க மேனுவலாக பண்ணுவாங்க, சிலவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனல் பர்ப்ஷிப் ப்ரொஃபஷனல் வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் ஏற்றிப்பாங்க, சிலவங்க வந்துட்டு நிறைய டூல்ஸ் ஏற்றிப்பாங்க காலையிலேயே. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் தான். நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் ஜஸ்ட் ஆட் பண்ணாவே போதும். ரொம்ப சிம்பிள் இது. ஸோ வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு கிட்டப்பில் இது ஒரு ரெபாசிட்டரி கீ ஃபைண்டர் அப்படின்வாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த கோட் கிளிக் பண்ணிட்டு க்ளோன் பண்ண வேணாம். நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு குரோமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சேம் ப்ராசஸ் தான் ஃபார் ஃபயர்ஃபாக்ஸும். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஜிப் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஜிப் கொடுத்துட்டோன்னே டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபோல்டர் வரும். இந்த ஃபோல்டர் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போங்க. லைக் குரோமோட எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போங்க. நான் லிங்க்கும் கொடுத்துட்றேன், ரெண்டுத்துக்கும் லிங்க் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெவலப்பர் மோட் ஆஃப்ல இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி டேரெக்டாக ட்ராக் அண்ட் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். போனோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும். லைக் வந்துட்டு இந்த 1 minute இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏபிஐ. இப்போ ஏபிஐ கொடுத்துட்டோம்னா இந்த சைட்டுக்கான ஏபிஐ ஏதாச்சும் லீக் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் மூலியமா ஜெனரேட் ஆகி அது அப்படியே ஆக்சுவலாக நம்மளுக்கு காட்டிடும். ஸோ ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது சேம் அதே தான். ஜேசான் அப்படின்னு கொடுத்துருங்க, ஏபிஐ அப்படின்னு கொடுத்துருங்க, ஜேக்வெரி அப்படின்னு கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த சைட்டுக்கான எல்லா ஜேஎஸ், ஜாவாஸ்கிரிப்ட், ஜேசான், ஏபிஐ எல்லாமே எடுத்து வந்துடும் உங்களுக்கு. லைக் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், வருதான்னு செக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். நான் தான் காட்டுறேன். எப்படி இது செக் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மலாக ஏதாச்சும் ஒரு சைட்டுக்குள்ளே போனாலே அது எந்த ஜேஎஸ் ஃபைலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்பெக்ட்க்கு போயிட்டு கன்சோல்குள்ளே போனீங்கன்னா கீ ஃபைண்டர் இஸ் ஒர்க்கிங்னு வரும். இப்போ வந்துட்டு இந்த சைட்டுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் ஏபிஐ கீழே ஜேசான் ஃபைல்ஸ் இதெல்லாம் லீக் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி ஜெனரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாச்சும் கிரிட்டிக்கல் ஃபைல்ஸ் இல்லை வந்துட்டு ஏபிஐ கீழே கிடச்சுன்னா அது லிட்ரலி P1 அக்கௌண்ட் டேக் ஓவர் கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான டூல். இப்போ ஆக்சுவலி இது இப்போ ஒர்க் ஆகுது. பட் நம்மளுக்கு ஜேஎஸ் ஃபைல்ஸ் இப்போ ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி தரல. பட் நீங்கள் இதுதான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.